யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா வில் பி சேயிங் இட் as P or Newton per meter square, Pascal or Newton. கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டிமிட்ரி இவானோவ்ஸ்கி அப்படின்னு. சாம்பியன் பேட்ச், அப்புறமா வந்துட்டு கிங் டெஸ்ட் பேட்ச், இதை பத்தி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க அதை வந்து இப்போ கிளேக்டு லைம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இதை வந்து காஸ்டிக் சோடா. வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்து செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இதை நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்டாக பார்த்தோன்னா 9th 10th கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நானும் அதான் சொல்கிறேன், 9th 10th படிங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு மினிமம் ஒரு 600 to 1000 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகுன்றத நம்ம நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஜென்ரல் சயின்ஸில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்க்க போகிறது எதன் பற்றி பார்த்தீங்கன்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தி நார்மல் லாப்ஸ் ரேட் வந்து எவ்வளவா இருக்குது இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர், அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எந்த அளவில் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது ட்ரோபோஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஒவ்வொரு 1000 மீட்டர் மேலே போகும்போதும் என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் குறையும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் குறையக்கூடிய அந்த அளவு, அதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் 1000 மீட்டர் அப்படின்னு கொடுக்காம ஆப்ஷனில் இப்படி கொடுக்கலாம், மைல் கணக்கில் கொடுக்கலாம், 18.8 ஃபாரன்ஹீட் பெர் மைல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே ஃபைன், இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். ரெண்டாவதா மெட்டாஸ்டேசிஸ் இஸ் அசோசியேஷன் வித் மெட்டாஸ்டாசிஸ், இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இது வந்து கேன்சர் ரிலேட்டடான ஒரு விஷயம். இது வந்து கேன்சர் செல்ஸ் இருக்குல்ல, புற்றுநோய் செல்ஸ் வந்து பரவுவதை பற்றி பேசுறது தான் இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதோடன் தொடர்புடையது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மேலிக்னன்ட் கட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ மூன்றாவது கேள்வி, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. பவர் ஆஃப் த செல் ஆர் ஏடிபி ஆஃப் த ஃபேக்டரி ஆஃப் த செல். செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை என்னப்படுவது எது அப்படின்னு வந்து சொல்றாங்க மைட்டோகாண்ட்ரியா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏடிபின்னு சொல்லுவோம். ஏடிபியோட ஃபுல் ஃபார்மை எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏடிபியோட ஃபுல் ஃபார்மை எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த மைட்டோகாண்ட்ரியான்ற சொல்லப்படுறது வந்துட்டு இரண்டுலேயும், அதாவது பிளான்ட் செல் அஸ் வெல் அஸ் அனிமல் செல், விலங்கு மற்றும் தாவர செல்கள்லையும் இது வந்து இருக்கு. அண்ட் இதை முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிச்சர்ட் ஆல்ட்மன் அப்படின்றவர் தான் 1890 கண்டுபிடிக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற வார்த்தை வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கிரேக்கம்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா டேஷ் ஆஃப் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற வகைகளின் பண்புகளை பெற்றவை என்னன்னு கேட்டாங்கன்னா வைரஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வைரஸ் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹோஸ்ட், ஒரு பாடி தேவை. அதில் இருந்தால் மட்டும்தான் அந்த வைரஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இந்த வைரஸை முதலில் டிஸ்கவர் பண்ணவர், கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா டிமிட்ரி இவானோவ்ஸ்கி அப்படின்றவர் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் இது பண்ணுறாரு. ஸோ இந்த வைரஸ்ன்னு பார்த்த வரைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைத்தவர், இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் என்னன்னா வைரஸ்னே தெரியாமல் அதுக்கு பேரே வைக்காமல் அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா டிமிட்ரி இவானோவ்ஸ்கி. ஆனால் அதே இதை வந்து வைரஸ் அப்படின்னு பேர் வச்சவர் யாருன்னா மார்டினஸ் 1898 வைரஸ் அப்படின்ற பேரை வைக்கிறாரு. ஸோ சில வைரஸில் ரொம்ப முக்கியமான 2 வைரஸ்கள், ஈஸியான வைரஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு, நமக்கு ஃபீவர் வர்றதுக்கு காரணம் ரைனோ வைரஸ்.
இரண்டாவது டெங்கு காய்ச்சல் வர்றது வந்து ஃப்ளாவி வைரஸ் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அடுத்து இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஷ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா 94 இது they are occurring naturally அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ 94 ஸோ 94 வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே ஃபைன். அடுத்ததா the compound used to clean iron deposits on quartz crystal is. ஸோ இதில் வந்து 4 முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆக்சாலிக் ஆசிட். ஸோ குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் வந்து யூஸ் பண்ணுற, அதாவது அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட். இது எதில் வந்து எந்த சாப்பாடு பொருளில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதை சொல்லுங்கள், எந்த ஃப்ரூட் அப்படின்றத சொல்லுங்கள். இரண்டாவது இந்த நைட்ரிக் ஆசிடை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து யூஸஸ் ஆக்சாலிக் ஆசிட் யூஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உரங்கள், அதாவது ஃபர்டிலைசருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, வெடி பொருட்கள் தயாரிப்பதற்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடை பொறுத்த வரைக்கும் அதோட கெமிக்கல் நேம் COOH ட்வைஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் ஃபார்முலா. அண்ட் ஆல்சோலஸ் இது வந்து கலர்லெஸ் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேரும் வந்து சொல்லுவாங்க ஸ்லேக்ட் லைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்லேக்ட் லைம் என்னன்னு சொல்லிட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடும் கொடுத்துருவாங்க. எதுன்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே ஃபைன். அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா NaOH. அதை வந்து எப்படி வந்து அதை ஸ்லேக்டு லைம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதை வந்து காஸ்டிக் சோடா அப்படி இல்லைன்னா ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். The gas used in museums to protect the monuments. அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு என்னன்னு கேட்பாங்க. நேச்சுரல் கேஸ். இதை பெருசாக டிஸ்கஷன் எதுவும் வேணாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேண்ட் மிஷன் ஆஃப் நாசா டு கோ டு தி மூன். நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியதுன்னு கேட்டாங்க. இது அப்போ ரிலேட்டடாக இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ அப்போலோ 8. ஸோ இந்த மாதிரியான நாசா ரிலேட்டடாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருஷமும். ஸோ இது தேவையில்லை, இது ஒரு சம் தான், லெட்ஸ் லீவ் இட். த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ். SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் என்னது? பாஸ்கல். அதே மாதிரி வாட் எதுக்கு வரும்? பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஜூல் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி, அப்படி இல்லைன்னா ஒர்க் டன்னுக்கு சொல்லுவோம். நியூட்டன் எதுக்கு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம், எப்படியும் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே. So according to Myers 1998, the total number of endemic vascular plants in the eastern Himalayas biodiversity hotspot region is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்க வாய்ப்பே கிடையாது. பட் ஹவவர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரே இதே கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஹூ டிஸ்கவர்டு எக்ஸ்ரே? எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராய்டிஜன், அதாவது ராட்ஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவர் தான் வந்து எக்ஸ்ரே டியூப்பையும் கண்டுபிடிக்கிறாரு. மேடம் கியூரி அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1911ஆம் ஆண்டு நோபல் பரிசு வாங்குறாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா பொலோனியம் அண்ட் ரேடியம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. she discovered it. ஓகே. அதே மாதிரி ஜே தாம்சன் சொன்னாலே எலக்ட்ரானை வந்து இது பண்ணுறாங்க. 1897ஆம் ஆண்டு. எயின்ஸ்டைனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கேஸ் லா வாஸ் கிவன் பை. வாயு விதியை கூறியவர் டேஷ் ஆவார்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ராபர்ட் பாயில் வந்து ஆவார். ஸோ இதன்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க வேண்டியது அர்ஹீனியஸ்ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இதுக்காக வந்து அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1903. ஆஸ்ட்வால் 1909 ஃபார் கேட்டலிஸ்ட். ஃபாரடே அப்படின்னு சொன்னாலே 1821ல் he founded the electric motor. ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which of the following is related to poise? poise என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு விஸ்காசிட்டி. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். எல்லாத்தோட SI யூனிட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர்னு சொல்லுவோம், இல்லைனா டைன்ஸ் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா வில் பி சேயிங் இட் as P or நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், பாஸ்கல் or நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்.
விஸ்காசிட்டி பாஸ்கல் பர் செகண்ட்னு சொல்லுவோம். பல்க் மாடுலஸ்க்கு வந்துட்டு நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் லீன்ஸு, ஒரு வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால். இது வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு பாக்ஸ் டாப்பிக்காகவும் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சென்ட்ரிபீட்டல் சென்ட்ரிஃபியூகல்னா என்னென்னு. Which one of the following leads to meaningful learning? இது வந்து நம்மளோட சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே scientific knowledge and scientific temper, power of reasoning, rote learning and conceptual learning, science is a tool to understand the past, present and future சொல்லப்பட்ட அந்த முதல் நம்பரில் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து எத்திக்ஸில் படிச்சுக்கலாம். எத்திக்ஸ் அதாவது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எத்திக்ஸ் புக் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த ரோட் லேர்னிங் சயின்டிஃபிக் டெம்பர் இது எல்லாமே இருக்கும், அது நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதன்படி இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு வாசிக்கிறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லீட்ஸ் டு மீனிங்ஃபுல் லேர்னிங்? பின்வருவனவற்றில் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழி வகுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கருத்துசார் கற்றல், அதாவது ரிசப்ஷன் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த கலர் ஆஃப் ஹேமடைட் ஓர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹேமடைட் ஓரோட கலர் என்னன்னு கேட்டாங்கன்னா ரெட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வெல் அஸ் அதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா Fe2O3 அண்ட் இது வந்து அயன். அதுக்காக வந்து இது வந்து அயன் தான் வந்து இந்த ஓர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் அதே தான். விச் இஸ் ட்ரூ சயின்டிஃபிக் டெம்பர்? ஓப்பன் மைண்டட்னஸ் அண்ட் இன்டலெக்சுவல் ஹானஸ்டி. இதுக்கப்புறமா ஃபாலோயிங்கில் சார்லஸ் டார்வின் எதில் வந்து ரொம்ப ஃபேமஸ்? எவல்யூஷன். சார்லஸ் டார்வின் வந்து எவல்யூஷன், கிரிகர் மெண்டல் வந்து ஜெனட்டிக்ஸ், ராபர்ட் கோச் வந்து மாடர்ன் மைக்ரோலஜி, கிளாண்டே பர்னர்ட் வந்துட்டு ஃபிசியாலஜி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை நான் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாக ஜூம் ஆகும். ஜூம் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கண்டிஷன் ஆஃப் குரோமோசோமல் மியூட்டேஷன் விச் ரிசல்ட்ஸ் இன் டவுன் சிண்ட்ரோம். இது வந்து 2n+1 சொல்லுவாங்க. குரோமோசோம்ஸ், அதாவது எல்லாருக்குமே வந்து குரோமோசோம்ஸ் வந்து 21 இருக்கும். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கும். குரோமோசோம் நம்பர் 21 வந்துட்டு இந்த டவுன் சிண்ட்ரோமில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அது ஒரு காப்பி இருக்கும். ஸோ தட் த கவுண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் யூஸ்வலாக எல்லாருக்குமே 46 இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றா 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ டவுன் சிண்ட்ரோமில் வந்துட்டு எத்தனை குரோமோசோம் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா 47 இஸ் தி ஆன்சர். அண்ட் அதே இது வந்து மியூட்டோசோமல் கண்டிஷன் கேட்டாங்கன்னா 2n+1. எந்த குரோமோசோமோட காப்பி இருக்குன்னு கேட்டாங்கன்னா குரோமோசோம் நம்பர் 21. ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். அடுத்ததா ஐடென்டிஃபை தி அமோனிஃபையிங் பாக்டீரியா. அமோனிஃபையிங் பாக்டீரியாவில் ஆன்சர் வந்து பேசிலஸ் ரோமோசஸ். ஸோ அது என்ன பண்ணணும்னா நைட்ரோஜனை வந்துட்டு அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணும். ரைசோபியம் லெகுமினோசாரம் அப்படின்றது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்குலேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் குட் பி அச்சீவ்ட் எக்ஸப்ட் பை. இதுவும் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சயின்டிஃபிக் டெம்பர் அதாவது நாலேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் த மெட்டீரியல் யூஸ்ட் அஸ் மாடரேட்டர்ஸ் ஹேவ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. லோ அட்டாமிக் வெயிட் இருக்கும். இரண்டாவதாக வந்துட்டு லோ அப்சார்ப்ஷன் கிராஸ் செக்ஷன் ஃபார் நியூட்ரான்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட்குள்ளே போக வேணாம். சில விஷயங்கள் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பிஹெச்டி வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உங்களோட எக்ஸாமில் இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வாங்க. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிங் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் குரூப் 1 குரூப் 2க்கு எக்ஸ்க்ளூசிவாக லைவ் கிளாஸஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் தட் நீங்கள் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறீங்க, ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறீங்க, அதுலேயே உங்களுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். அது போக உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸுக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் கான்டாக்ட் த நம்பர் 9115049115 அண்ட் ஜாயின் தி கோர்ஸ். அதே மாதிரி குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா முயற்சி டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்குது, நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஹவு த கிராவிடேஷனல் வேவ்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ ஃப்ரம் அ கொலிஷன் பிட்வீன் 2 black holes. இது வந்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ் பற்றி ஒரு சில ஃபேக்சுவல் டேட்டாவை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தி லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி டே.
ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சாம்பியன் பேட்ச்சு, அப்புறமா வந்துட்டு கிங் டெஸ்ட் பேட்ச்சு, இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2025ல் வந்துட்டு குரூப் 1, குரூப் 2 2A, குரூப் 4 இது மூணுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்களா? ஒன்று. இரண்டாவது, இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2. மூன்றாவது, எனக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட் அளவுக்கு எனக்கு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3. நான்காவது யாருன்னா, எனக்கு டெஸ்ட் பேட்ச், ஒரு நல்ல தரமான டெஸ்ட் பேட்ச், ஒரு அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து என் வீட்டில் இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, இது வந்து இந்த பிடிஎஃப்ஸ், இது 3 கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சார் நான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பியன் டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கவங்களுக்கு சொல்லப்போனால் குரூப் 4ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம் இது கடைசியில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி பேட்ச்னு சொல்லுவோம். முயற்சி பேட்ச்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிங் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஓகே, இது வந்து சாம்பியன் பேட்ச்ன்றது கிளாஸ் பேட்ச். இந்த கிளாஸ் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு இங்கேருந்து ஒரு 7000 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 8000 கொஸ்டின், மொத்தமாக இங்கே ஒரு 15000 கொஸ்டின், அது போக வீக்லி டெஸ்ட்டில் இங்கே ஒரு 5000 கொஸ்டின் வந்துடும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 20000 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கிடைக்க போகுது. நல்லா குறித்து வச்சுக்கோங்க. 20000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முயற்சி பேட்ச் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 1 குரூப் 2க்கான ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படித்து அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எழுதுறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த கிளாஸு, அந்த கிளாஸில் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இது நான் ஆக்சுவலி படிச்சிருக்கேன்ற அந்த தைரியத்தில் இருப்பீங்க தெரியுமா? அதை உங்களுக்கு கிளாஸாகவும் கண்டக்ட் பண்ணி ஓகே நம்ம நல்லா படிச்சிட்டோம், இதில் நம்ம கண்டிப்பாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோன்ற நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக அந்த வார கடைசியில் இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து குப்தர்கள் படிச்சிருக்கீங்க, நித்தி ஆயோக், அப்புறமா பார்த்து பிளானிங் கமிஷன் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து 2-3 சப்ஜெக்ட்ஸ் படித்து வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட்டு. நான் படிச்சிருக்கேன்னு இருக்கிற அந்த தைரியத்தை இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு 5000 கேள்விகள் நடக்கும். ஸோ மொத்தமாக 20000 கேள்வியை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸ்டாண்டர்டு பேசிக்கு படித்ததுலேருந்து கேள்வி, இதை தாண்டி கேள்விகள் கேட்க முடியுமான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான ஃபுல் ஃபோக்கஸ்க்காக இருக்கணும்னா இந்த சாம்பியன் பேட்சை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாம்பியன் பேட்ச் வந்து நீங்கள் குரூப் 1 முடிச்சுட்டு குரூப் 4 படித்து முடிச்சுட்டு குரூப் 2க்கும் உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 பேட்சுக்குமே இந்த இது வந்து ஒரே ப்ரைஸில் 7999க்கு அடுத்த 3 எக்ஸாமுக்கும், அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2500 ரூபா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2500 ரூபா அப்படின்றத நம்ம கணக்குப்படி நமக்கு வந்து டெஸ்ட் பேட்சோட 20000 கொஸ்டின்ஸோட உங்களுக்கான சாம்பியன் பேட்சை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் யாரெல்லாம் நம்மளோட அந்த இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்து மேத்ஸ் கிளாஸஸ் பார்த்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு மென்டாரிங் இருக்குன்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆனால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ட்ரைனிங் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். குரூப் 1 யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிப்பீங்க, பட் டிஎன்பிஎஸ்சி அந்த ட்ரெண்டுக்கு எப்படி படிக்கணுன்றதுக்கு உங்களுக்கான கைட்லைன்ஸ். குரூப் 2 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கான கோச்சிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் வந்து 100% மென்டார்ஷிப் இதில் வந்து கிடைக்கும். ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து இப்போ கீழே ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்ப்போம், டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த பேட்ச் வந்து 2025 எண்ட் வரைக்கும் உங்களுக்கான ஆக்சஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம், பிடிஎஃபாக வந்து தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எழுதிக்கலாம், உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம், அது நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டலில் உங்களுக்கான பிடிஎஃப், உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி அதை கரெக்ஷனுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ ஓகே, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் சாம்பியன் பேட்சில் நான் போட்டிருப்பேன் 3000+ கிளாஸ், 300+ கிளாஸ், 600+ ஹார்ஸ், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து கிளாஸ் நடக்க போகுது.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கேள்விகள்னு கொடுத்துருப்பேன். சின்ஸ் இது வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு பண்டிலாக உங்களுக்கு முயற்சி டெஸ்ட் பேட்ச்ன்ற குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸும் அதே நேரத்தில் வந்துட்டு கிங்ஸ் பேட்ச் வர்றதுனால 20,000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். 20,000 கேள்விகள். ஓகே, இது வந்து டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லப்போனால் டிசம்பரில் வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து 7,999. அடுத்தடுத்த பேட்ச்சில் வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போவே வந்து உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பர்சனல் மென்டார்ஷிப் பக்காவாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்லைடோட குவாலிட்டியாக இருக்கட்டும், கிளாஸஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் கிளாஸஸில். சும்மா வந்து வி ஒன்ட் கிவ் தட், உங்களுக்கு வந்து சாதாரணமான கிளாஸஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிக்டாரிக்கல் இமேஜோட உங்களுக்கான கிளாஸஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்லைட்ஸ் பார்த்துருப்பீங்க. 2025 ப்ரிப்பரேஷன்ஸில் எப்படி நம்ம ரோட் மேப் போட்டு அது உங்களுக்கு பிக்டாரிக்கலாக உள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கான உங்களுக்கான கிளாஸஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்குன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி கிளாஸஸ் போகுன்றதை 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் ரோட் மேப் கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து சாம்பியன் பேட்ச்சில் சேர்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே ரொம்பவே ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை நம்ம ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியல சார், நானும் புக் எடுத்து உட்காடுறேன் ஆனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, யாருமே வந்து படிங்கன்னு மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே வந்து எப்போ படித்து முடிப்பேன், நான் எப்போ பாஸ் ஆவேன்றதா கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. இல்லையா, எனக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியல சார், நான் ஒரு ஃப்ரெஷர், இந்த வருஷம் 3 எக்ஸாம் இருக்குது, அதில் ஒன்று நான் கிளியர் பண்ணேன்னா என் வாழ்க்கையே மாறிடுன்றவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இது நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த லைவ் கிளாஸ் என்ன சார் இருக்கும், நல்லா பாருங்கள். குரூப் 1 குரூப் 2 2Aன்னு வந்துருச்சுன்னா ஸ்கூல் புக்கை படித்து பாஸ் ஆக முடியுமா, ஸ்கூல் புக்கை படித்து நீங்கள் பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைன்றதை நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ் இப்போ குப்தர்கள் இருக்கா, டக்குன்னு பூனம் தயாலேருந்து இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இது பக்கத்தில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது, அண்ட் இதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதெல்லாம் பிக்கப் பண்ணுவோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிக்காமல் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு பக்காவான ஒரு டைம் லைன், இந்த மாதிரி ஒரு பிக்டோரிக்கல் இமேஜ் வச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவோம், திங்ஸை மேப் பண்ணுவேன். ஸோ மேப் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அங்கே போயிருந்தப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே இடத்துல ஞாபகம் வந்துருக்கும். இந்த கேள்வி வரும்னு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு அங்கே வந்து பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல் சப்ஜெக்டையும் நம்ம படித்தா எப்படி இருக்கும், ஹோல் சப்ஜெக்டையும் படித்தா எப்படி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இரண்டாவது மென்டார்ஷிப். ஆமாம் சார், நீங்கள் அதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, நான் படிச்சுட்டேன், ஆனால் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணணுமே, அதுக்கு நான் பயப்படுறேனே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் உங்களுக்கு மென்டாரிங் வரும். இந்த மென்டாரிங் என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக அதை மேப் பண்ணி கொடுத்துருச்சு, சிம்பிளிஃபைடாக மேப் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மேப்பிங்கை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த வார கடைசியில் உங்களுக்கான டெஸ்ட் ஒன்று நடத்தும். இங்கே என்ன கிளாஸ் நடத்தியிருக்கேனோ அதுலேருந்து ஒரு கேள்வி வெளியே வராது. சும்மா பொதுவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூனம் தயாள் புக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு 11th ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே முக்கியமானதை எடுத்து நடத்தியிருப்பேன். சொல்லப்போனால் ஸ்கூல் புக் ஃபுல் கவரேஜும் இருக்கும். ஒரு வேளை நான் பூனம் தயாள் புக்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா விட்டதெல்லாம் கேட்க மாட்டேன், அந்த இதில் நீங்கள் என்ன நான் வந்து நடத்தியிருக்கேனோ அதை கேட்பேன். ஸோ அது எல்லாமே இந்த மென்டார்ஷிப்பான அந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சார் அப்போ அந்த மிச்சத்தில் எங்கே சார் கேட்பீங்க, அதுதான் டெஸ்ட் பேட்ச்சு. அதில் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவுட் சைட். நீங்கள் வந்து எப்படின்னு டிஎன்பிசி போனால் நான் படித்தது தான் கேட்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த கேள்விகள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு எப்படி சார் நான் செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இன்னொரு செட் ஆஃப் 10,000 கொஸ்டின்ஸ் பேசிக்காக பிகினர் லெவலில் இருக்கும். அந்த பிகினர் லெவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைம் டேபிள் தான், ஆனால் 2 கேள்விகள், இது 2 ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் தேதி பாலிட்டியில் ஒரு செட் இருக்குன்னா அதே செட்டு தான் இதுலேயும் இருக்கும். இந்த செட்லையும் பார்க்கும்போது இந்த கேள்விகள்லாம் பேசிக்காக நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சிருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சரி கிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா
நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லெவலில் நல்லா படிச்சிருக்கீங்களான்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 20,000 கேள்வி உங்களுக்கான எக்ஸாமில் உங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்கும். இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு அந்த கடைசி 365 நாளும் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது இது மென்டாரிங்னு சொல்லப்படுறது. இப்போ மூணாவது என்ன சார்? மூணாவது ஒன்றும் கிடையாது, டெஸ்ட் சீரீஸ். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் சீரீஸில் 20,000 கேள்வி இருக்குன்னு. இதில் 20,000 கேள்வியும் நீங்கள் எழுதுறீங்களா, படித்து எழுதுறீங்களான்றது முக்கியம் இல்லை. அந்த 20,000 கேள்வியும் நீங்கள் எழுதி படிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். படித்து எழுதுறீங்களான்றது முக்கியம் இல்லை, எழுதி படிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நான் படித்து முடிச்சுட்டு தான் சார் எழுதுவேன், அதனால் நான் எழுதாமல் இருக்கேன்னு சொல்கிறதுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வின்னர் பேசுறதுக்கான வார்த்தை கிடையாது, ஒரு லூசர் பேசுறதுக்கான வார்த்தை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எடுத்தோடனே இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அறகுறையாக படிச்சிருப்பீங்க. அந்த அறகுறையோட படித்து எழுதி அதுக்கு அடுத்து அதை எழுதி அதை ஃபுல்லாக படிக்கணும். அதை எழுதி அதை ஃபுல்லாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க, 20,000 கேள்வி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனு, அதுக்கான சோர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, படித்து வச்சுருப்பீங்க. இந்த 20,000 கேள்வியிலேருந்து இந்த 2 சைபர் அடிங்க, இந்த 200 கேள்வி தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ப்ராபபிலிட்டி பார்த்தா இந்த 20,000 கேள்வியிலேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சொல்லலாமே ஒரு 100 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மிச்ச 100 கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் படிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது 4வது என்ன சார்? இது ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் சில நேரங்கள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸுக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க, திடீர்னு வேறு ஏதோ தோணுது, ஐயோ அம்மா இதெல்லாம் சொன்னாங்களே, நம்ம செய்ய மறந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசிக்கும் போது அதுலேயே அரை மணி நேர கிளாஸ் போயிடுச்சு, அதுலேயே அரை மணி நேர கிளாஸ் போயிடுச்சு. அப்படி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை உங்களால் கவனிக்க முடியுமா? திருப்பி அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. பட் இங்கே ஒருவேளை உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஒருவேளை உங்களால் கவனிக்க முடியலை அப்படின்னா அது உங்களுக்கு ரெக்கார்டடாகவும் நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ரெக்கார்டடாகவும் நான் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ண முடியல, இல்லை நடுவில் திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னா அதை ரெக்கார்டிங்கில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்களுக்கான ஆன்லைனில் நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது 1 வருஷத்துக்கு இல்லை, 1 வருஷம் கூட வேணாம், 3 மாதத்துக்கு நீங்கள் போகிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, போகிறதுக்கு இந்த பெட்ரோலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பஸ்ஸு பிடிச்சி போகிறதா இருக்கட்டும், ஆட்டோ பிடிச்சி போகிறதா இருக்கட்டும், அந்த செலவில் உங்களுக்கு 1 வருஷம் இந்த 3 எக்ஸாமுக்குமே என்ன பண்ண போகிறேன், நான் கோச்சிங் கொடுக்க போகிறேன். அதுவும் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிக்டோரிக்கலாக உங்கள் மைண்டுக்குள்ளே இது கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அடித்து சொல்லும் போது உங்கள் கான்ஃபிடென்ட்டையும் உங்கள் கன்சிஸ்டன்சியும் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரெக்கார்டடாகவும் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நம்ம கோர்ஸில் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீ பே பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் எது உங்களுக்கு வரும், எது என்னால் படிக்க முடியும் அப்படின்றத ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதை பிரித்து வைக்கணும். இப்போ பாலிட்டியாக இருக்கட்டுமே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நான் படிச்சிருவேன் சார், பிரியாம்பிள் படிச்சிருவேன், ஆனால் இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லாம் எனக்கு வராதே சார், நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எல்லாரும் படிச்சிருவாங்க. எடுத்தோன்னே லக்ஷ்மிகாந்த் புக்கு, வெங்கடேசன் புக்கில் முதல் லெசன் 2வது லெசனை படிச்சிருவாங்க. பிரியாம்பிள்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, படிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரப்போ என்ன ஆகுன்னா, அது எல்லாத்துலையும் இருக்கிற அந்த டாபிக்ஸு, அதில் இருக்கிற முக்கியமான அந்த அம்சங்கள், அதில் இருக்கிற அந்த டைமிங்ஸ் கொண்டு நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒரு பில், ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணுமே. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை எந்த ப்ரொசீஜர் படி எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இதில் அப்படியே கையில் அல்வா துண்டு மாதிரி எடுத்து கொடுத்து உங்களை படிக்க வச்சு அதுலேருந்து டெஸ்ட் வச்சு, அது மட்டும் இல்லாமல் 20,000 கொஸ்டின் உங்களுக்கு பேக்டாக கொடுக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னா சிலபஸை வச்சுக்கிட்டு இப்போ இதில் யூனிட் 4 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்,
இதுக்கு வந்து என்ன சார் வேர் டு ஸ்டடி அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி நான் கொடுப்பேன். ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் இப்போ 7ஆவதுல வந்து நீங்கள் வந்து அதை படிக்கணும், 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அப்புறமா வந்து நம்ம எத்திக்ஸ் புக்கில், தமிழ் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் ஓகே. இதில் இது வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எத்திக்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை கூட நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் நெக்லெக்டபிள், எதெல்லாம் கம்பல்சரி, இந்த நெக்லெக்ட் பண்ண சொல்றதுல என்ன சார் எந்த தைரியத்தில் சார் நீங்கள் நெக்லெக்ட் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற அந்த மிஞ்சி போனால் இது 40 பக்கம் இருக்கும். அந்த 40 பக்கத்தில் 40 பக்கத்தில் 35 பக்கம் வந்து இங்கே நம்ம படிச்சிருவோம் 11th. அந்த 5 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 பக்கத்தில் இருக்க கண்டென்ட்டு நான் லைவ் கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவேன். அந்த லைவ் கிளாஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகே சார், அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதை விட்டுறேன். ஆனால் இது மட்டும் போதுமா சார்னா, தப்பவே அந்த இது மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் தான் பூனம் தயாள் புக்குன்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறது இல்லை. ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அது எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவை கண்டுபிடித்தவர் யார், மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சவர் யார், ரோப்பரை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி லோத்தல் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்பாங்க. இது எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து எந்த முறையில் வந்துட்டு பரி பண்ணாங்க டெட்டை, இவங்கெல்லாம் டெட்ல வந்து பரி பண்ணாங்களா, செத்து போனவங்கள புதைச்சாங்களா, அது எந்த மாதிரி புதைச்சாங்க, எப்படிலாம் புதைச்சாங்க அப்படின்றத எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டேப்லர் காலம் மாதிரி எதில் வந்து அவைலபிள் இருக்குன்னா, லூசன்ட்டோட ஜென்ரல் நாலேஜ் புக்கில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வரிசையாக உங்களுக்கு ஒரு பிக்டோரிக்கலாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த லைவ் கிளாஸில் கொடுத்துருப்பேன். அண்ட் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா, நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு இதுக்கே நான் 10 இதை படிக்கிறதான்னு. ஆனால் உங்களுக்கு மென்டார்ஷிப் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 6ஆவதா சப்போர்ட். வெறும் 12லேருந்து 18 மணி நேரத்தில் நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான வாய்ஸ் மெசேஜ் வந்துடும். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான். டெக்ஸ்ட் பண்ணால் என்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது என்ன டவுட் கேட்குறீங்கன்னு. ஸோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ வந்து உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமும் வந்து பக்கவாக இருக்கும். போர்ட்டலில் உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்சஸும் கொடுக்கப்படும். போர்ட்டலை வச்சு நீங்கள் எதில் எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க, இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் வீக்லி டெஸ்ட்டில் வந்து உங்களை வந்து போர்ட்டலில் எழுத வைப்பேன். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் படிச்சுட்டு எழுதும்போது இந்த மேக்ஸில் நான் மென்சுரேஷன் எழுதுனேன், ஆனால் அந்த மென்சுரேஷனுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே சார், இதில் நான் எதில் சார் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்றப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா, மென்சுரேஷன் கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் எடுத்திருக்கேன் நான். அப்போ அதில் நான் வந்து வீக்காக இல்லை சார், நான் இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்சுரேஷனில் ஒரு 10 கேள்வி எழுதிருக்கீங்க, 10ல் 7 தப்பு சார், நான் மென்சுரேஷனே ஒழுங்காக படிக்கல சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே மென்டார் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் டேட்டா செட்டோட நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மென்டாரிங் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுதான். நீங்கள் எங்கே தப்பாக இருக்கீங்கன்னு சுட்டி காட்டுறதுக்கு நான் இருக்கேன், நீங்கள் எங்கே நல்லா படிக்கிறீங்களோ அங்கே தட்டி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பண்ண போகிறேன். 3 எக்ஸாமுக்கும் உங்களுக்கான சப்போர்ட்டை தரப்போகிறேன். ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த பேட்சில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். டிஎன்பிஎஸோட ரோட் மேப் இது. ஓகே சார், நான் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார், இதில் எந்த மாதிரியான டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது? 2 இருக்குது சாம்பியன் பேட்ச்ல. ஃபுல் கோர்ஸ் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். இல்லை சார், நான் டாபிக்ஸ் எனக்கு வந்து அவ்வளோத்தையும் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், இது 2 மட்டும் படிச்சுக்கிட்டே சார்ன்றவங்களுக்கு 2ஆவதாக என்ன இருக்குன்னா இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்சோட ப்ரைஸிங் நான் சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12,000 ரூபான்னு இருக்கிற பேட்சை வந்து we are giving for an offer of 7,999. இல்லை சார், நான் இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து 4,999 அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 3 எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கு இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் குரூப் 2க்கு வந்து இங்கிலீஷ் படிப்பீங்க, இல்லைனா குரூப் 4 குரூப் 2க்கு வந்து தமிழ் படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க. ஆனால் முக்கியமாகவே ஒருத்தவங்க பாஸ் ஆகுறதுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஃபுல் கோர்ஸ் தான். ஸோ நான் அதுக்காக தான் அதை வந்து ரொம்ப ஹையாக வந்து நான் ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் 12,000. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு மட்டும் அதை வந்து 7,999 நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எங்கேயுமே இந்த ப்ரைஸுக்கு 3 இதையும் வந்து நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு 20,000 கொஸ்டின்ஸ் யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம வந்து ப்ரெசென்ட்டாக தான் வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அன்னன்னைக்கு வி ஆர் டேக்கிங் த கொஸ்டின்ஸ். பழைய கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வி ஆர் டேக்கிங் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட்லி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் டெலிவர் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், கொஸ்டின்ஸோட அந்த அமைப்பே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 100% வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபெக்டிவாக என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இதை ஜாயின் பண்ணணும்னா 9115049115 9115049115க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து ஒவ்வொன்றா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாம்பியன் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸ் கவரேஜ் இருக்கும். மேக்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக என்ன பண்ணியிருப்பேன், உங்கள் மைண்டில் செட் ஆகிற அளவுக்கு ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும். ஷார்ட்கட்ஸ்னால் ஃபுல் ஷார்ட்கட்ஸ் கிடையாது, எதை எப்படி அணுகணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் இருக்கும், கேரண்டீட் சக்ஸஸ் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இதுக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு முயற்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், அண்ட் கிங் பேட்ச், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸு, குரூப் 1 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச்சு, இந்த முக்கியமான இந்த சாம்பியன் பேட்ச்னு சொல்லப்படுற இது எல்லாமே கலந்தது வெறும் வந்து 7,999 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இது ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 3 எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு போக வந்து மிச்சம் 2 டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட 20,000 கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சாம்பியன் பேட்ச்ல மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த சூப்பர் டீச்சர்ஸ் எல்லாமே 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் பி தேர் டு கைட் யூ வித் மை பர்சனல் கேர். இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக உங்களுக்கு இருப்பேன். சரி, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் டெஸ்ட் சீரிஸ், உங்களுக்கான மென்டாரிங், உங்களுக்கான பெஸ்ட் போர்ட்டல், உங்களுக்கான அனலைசிஸை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எங்கே வீக்காக இருக்கேன், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம காம்படிட்டர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டினிங் வந்து உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு கொஸ்டினிங் வந்து ரொம்பவே வந்து ஹார்ஷாக வந்து கேட்கப்படும். எல்லாரும் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா 100% உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும். ஏன்னா இந்த கொஸ்டினிங்ன்றது ஒரு முக்கியமான மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ எல்லாருமே அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். இந்த மென்டாரிங்ன்றது உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்ததெல்லாம் வேகமாக நான் முடிச்சிடுவேன். ஓகே, இதுக்கப்புறமா லைவ் ஃபீச்சர் இதெல்லாம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கீழே வந்து பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். பிடிஎஃப்ல கீழே இருக்கிற பிடிஎஃப்ல உங்களுக்கு QR கோட் இருக்கும், ஜிபே நம்பர் இருக்கும், அது போக பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும். இந்த 3 இருக்கும். அப்புறமா UPI ஐடியும் கொடுத்துருப்பேன். இந்த 4மே இருக்கும். இந்த 4ல் எதுலனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணுறதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. ஸோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கான எல்லா ஆக்சஸையும் நீங்கள் பெறுவீங்க. ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நான் சொன்னபடி அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா நாங்களே வந்து உங்களுக்கான QR கோட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம், இல்லைனா UPI ஐடி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்த உடனே வித்தின் 15 மினிட்ஸ் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துடும். 15 நிமிஷத்தில் கன்ஃபர்மேஷன். அதுலேருந்து 24 to 36 ஹவர்ஸில் உங்களுக்கான போர்ட்டல் ஆக்சஸ் கொடுக்கப்படும். அந்த போர்ட்டல் ஆக்சஸில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நீங்கள் பேசி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரை நான் வெளிப்படையாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போனாலுமே இதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எப்போனாலுமே ஐ வில் பி தேர் டு பர்சனலி சப்போர்ட் யூ. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிங் டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லப்படுற குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா 1499.
இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது இந்த கொஸ்டின்ஸ். மொத்தமாக 7000 கொஸ்டின் இருக்கும். 40 + ஃபுல் டெஸ்ட், 100 + மினி டெஸ்ட். இதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் மட்டும் நான் வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1099. அண்ட் அதே ஃபுல் டெஸ்ட் மொத்தமாக மேக்ஸு ஜிஎஸ் சப்ஜெக்ட் எல்லாமே இங்கிலீஷும் சேர்த்து 1499. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் உங்கள் டெஸ்ட்டை. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், அங்கே எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிப்பேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அது போக வந்து பேங்க் டீடைல்ஸும் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே அதுக்கான ப்ரைஸிங்கும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட இதில் வச்சுக்கோங்க. நம்ம பேமெண்ட் நீங்கள் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னோடனே நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் உங்கள் பேமெண்ட்ஸை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு OMR ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த OMR ஷீட் வந்து உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக OMR ஷீட் சார்? போர்ட்டலில் ஆக்சஸ் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்படி எழுத தான் கொடுக்க போகிறோம், ரெண்டுலேயும் இருக்க போகுது. ஆனால் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க OMR தான். மென்டார்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு போர்ட்டலில் ஆக்சஸ் கொடுத்து அதில் வந்து வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை என்னை கேட்டிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலர் அடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், உங்களுக்கு சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் OMRல அந்த கணக்கு போட்டு அதை கரெக்டாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கணக்கு போடுறது, அதில் லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணி 2 மார்க் வந்து போயிருக்கு, 4 மார்க் 2 மார்க்லாம் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது இதில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதை சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்மும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நீங்கள் நேமு, கான்டாக்ட், பிளேஸு, உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே சார். இப்போ டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும்? டெஸ்ட்டு பாருங்கள், மொதல் செட்டு பாலிட்டி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த சிலபஸுமே இதில் உங்களுக்கு இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ்லையும் வந்து அந்த சிலபஸை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் சிலபஸை ரெஃபர் பண்ணிக்கலாம், இந்த ஷெடியூலை எடுத்து வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 100 மார்க்குக்கு நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/12/2024. 7/12/2024. ஸோ முதல் டெஸ்ட்டில் நீங்கள் எழுத போகிறது பாலிட்டி, அதாவது அரசியலமைப்பு, கணிதம், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதன்படி நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பாலிட்டியில் ஒரு டாபிக், அதுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு மென்டல் அபிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் இருக்குன்னா அது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு கேள்வி. அடுத்ததாக வந்து அடுத்த டெஸ்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வரும். அண்ட் அது போக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தினசரி, அதாவது நடப்பு நிகழ்வுகள்லேருந்து டெய்லி வந்துடும். அது போக அதில் தமிழ் ரிசோர்ஸும் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து எடுத்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்களுக்கு இது மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச், இது மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச். ஆனால் அதே இது யார் வந்து ஃபுல்லாக எடுத்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து எல்லாமே வரும். ஸோ நான் சொன்னபடி இதில் 100 கொஸ்டின்ஸ் இல்லை, 150 கேள்விகள் இருக்கும். 150 கேள்விகள், 150 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 150 கொஸ்டினில் 75 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், 75 வந்து என்னென்னா ஜிஎஸ், அதாவது 75 இங்கே 75, இந்த 75 வந்து தமிழாக இருக்கலாம், அப்படி இல்லைனா இங்கிலீஷாக இருக்கலாம். இங்கே 75 இருக்கும், இந்த 75 வந்து ஜிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 75 கொஸ்டின், அதாவது நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லைனா தமிழ் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு 75 கொஸ்டின் வந்துடும். இதில் எழுதுறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 150 கேள்வி, அப்போனா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னைய கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பிகாஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண அதுவே உங்களுக்கு தனி மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஷெடியூலை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. சார் இந்த மினி டெஸ்ட்டு நீங்களே மினி டெஸ்ட்டை கேளுங்க, மினி டெஸ்ட்டை பாருங்கள். மினி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த டேட்டு முடியுது, 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 8ஆம் தேதி பாருங்கள். 8ஆம் தேதி உங்களுக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர் வந்து 10 கேள்வி டெஸ்ட்டுங்க, மினி டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 10 கேள்வி. நீங்கள் அதை கரெக்டாக படிக்கிறீங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா 10ஆம் தேதி வந்து லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்துலேருந்து ஒரு டெஸ்ட்டு.
ஸோ 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சா? இந்த 3 டெஸ்ட் முடிஞ்சோன்னே 4வது டெஸ்ட்டு அதே அடுத்த நாள் வந்து நடக்கும். அன்னைக்கு அது மொத்தமாக வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே திணறது இந்த ஜிஎஸ் பார்ட்டில் தான். அந்த ஜிஎஸ் பார்ட்டை உங்களுக்கு 3 தான் நான் வந்து நடுவில் இருக்கிற நாள் பிரித்து கொடுத்து அந்த 3 நாள் இதை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் நல்லா படிச்சிக்கலாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஸோ மேட்ரு சால்வ்டா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதன்படி நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் கீழே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எல்லாமே செட்டாக மினி டெஸ்ட்டு இப்படி வரிசையாக வரும். ஸோ ஒவ்வொரு செட்டு முடிஞ்சோன்னே உங்களுக்கு அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் 4 டெஸ்ட்டுக்கு ஒரு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும். எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 3 மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, தரமாகவும் ஆயிடுப்பீங்க. ஸோ இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி டெஸ்ட் பேட்ச், அதாவது இங்கிலீஷ் டெஸ்ட் குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்கும் வந்து அதே தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் கீழே பாருங்கள், முயற்சி டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் 4. ஸோ இந்த 2 டெஸ்ட் பேட்சுமே வந்து சாம்பியன் டெஸ்ட் பேட்ச்க்கு வரவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஆக்சஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கிளாஸும் எடுப்போம், டெஸ்ட்டும் எடுக்கும். கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மென்டாரிங் இருக்கும், கொஸ்டினிங் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 3 எக்ஸாமுக்குமே வந்து அடுத்த வருஷம் நடக்க போகுது. அதில் இதுவுமே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஸ்டாண்டர்டில் நீங்கள் பேசிக்ஸாக ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, ஸ்டாண்டர்ட் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, நம்ம கிளாஸை நல்லா அட்டன் பண்ணிருக்கீங்களா, இந்த ஸ்கூல் புக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்ரெஷருக்கு கொஸ்டின்லாம் சொல்கிறீங்க, ஃப்ரெஷர் கொஸ்டின்லாம் எவ்வளோ காலம் இப்போ கூட ப்ரெசென்ட்டாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கவங்க குரூப் 4க்கு மட்டுமே பியூராக படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச், குரூப் 4க்கு மட்டும் பியூராக படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி 100+ மினி டெஸ்ட் இருக்குது. அப்படின்னா இங்கே 1000 கேள்வி, 150 இது இங்கிட்டு அது பாருங்க. அப்போ கணக்கு போட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. அது போக ஃபுல் மார்க் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தா 7000+ கொஸ்டின், அதாவது 8000 9000 கூட வரலாம். ஸோ அந்த இது எல்லாத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அதே இதுதான், அதே சிலபஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அதே சிலபஸ், அதே மாதிரி 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் டெஸ்ட்டு நடக்கும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 7ஆம் தேதி. 7ஆம் தேதி வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அதே சிலபஸ் தான், ஆனால் 2க்குமே வேறு கேள்விகள். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு டெஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப முக்கியம், அங்கங்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, 3 எக்ஸாமுக்குமே ஒரு சிம்பிளான அமௌண்ட்டில் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த பேட்சில் சேர்ந்துக்கலாம். 7999 கொடுத்து நீங்கள் 3யுமே அது ஒன்றாவது கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், மென்டர்ஷிப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறது அடுத்த 3 எக்ஸாமுக்குமே 7999. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115 9115049115க்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ரொம்பவே அப்போ தான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க, இதில் ஜாயின் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இது போக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இது போலவும், அப்புறமா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்துட்டு எப்படி கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் வருவேன். பட் இதில் இருக்கிறவங்களுக்கு பக்கா கைடன்ஸ். இந்த வருஷம் எல்லாருமே பாஸ் ஆகணும், கண்டிப்பாக பாஸ் பண்ண வைப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வந்து விடைபெறுகிறேன். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் லாஸ்ட் இயர் எப்படி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ, எப்படி வந்து பயனடைஞ்சிங்களோ, அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வாட்டி எல்லாரும் பயனடையணும்னு நினைங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நான் இதுக்கு ரிலேட்டடாக குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருந்தே நான் வந்து டீச்சிங் ஆரம்பிக்கிறேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. மற்ற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம்லையும் கிளாஸஸ் இங்கே வந்து இருக்க போகுது. ஸ்டாண்டர்டாக சூப்பராக எஃபெக்டிவாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் படிக்காம குரூப் 1க்கு எப்படி படிக்கணுமோ அப்படி ஒரு கோச்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிடிஎஃப்ஸும் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஐ வில் பி தேர் பர்சனலி டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.